திருக்கார்த்திகை தீபம் இரவு 12 மணிக்குள்ள ரொம்ப சுலபமா எளிதா கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை 10 ரூபாய் கொடுத்தாவது உங்க வீட்ல வாங்கி வைங்க. 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். இது மகா பெரியவா கார்த்திகை தீபத்தன்னைக்கு வாங்கி வைக்க சொன்ன சில முக்கியமான பொருட்கள். இத பத்தி மகா பெரியவா பேசும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு வருஷத்துல பல விதமான விசேஷங்களை பார்க்குறோம். அப்படி வரக்கூடிய விசேஷ நாட்கள்ல நம்ம வீட்ல என்ன பொருட்கள் வாங்கி வைக்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும். அது மூலமா நம்ம வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும், எல்லா செல்வங்களும் தேடி வருமாம். அப்படி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம சில பொருட்களை வாங்கி வைக்கலாம். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னா பசுனை. சுத்தமான பசுனை குறைஞ்சது உங்களால எவ்வளவுக்கு வாங்க முடியுமோ 1 ஸ்பூன் வாங்கினாலும் பரவாயில்ல. பசு நெய்யை வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான பொருள் விளக்கு, அதாவது அகல் விளக்கு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேத்துறதுக்காக நீங்க முதல் நாளோ இல்ல முன்னாடியும் வாங்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. கார்த்திகை தீபத்தன்னைக்கு புதுசா 2 அகல் விளக்கு, குறைஞ்சது 2 விளக்காவது வாங்கி வைங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. இந்த 2ல எது கிடைக்குதோ வாங்கி வைக்கலாம். இனிப்பு மிகுந்த பொருட்களா கருதப்படக்கூடிய வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை வாங்கி வைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கை இனிப்பாகும். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் கோதுமை. கோதுமை ஒரு கைப்பிடி அளவு வாங்கினா கூட போதும். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமையாவது வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க. கோதுமை மாவு இல்ல, கோதுமைய தானியமா வாங்கணும். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய, மகாலட்சுமி பரிபூரணமா பொருந்திருக்கக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு. அன்றைய தினம் 10 ரூபாய் கொடுத்தாவது ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி உங்க வீட்டோட உப்பு சாடியில நிறைக்க உங்க கைகளால, அதுவும் 2 கைகளால அள்ளி கொட்டுங்க. நம்ம வீட்ல குறையக்கூடாத பொருட்கள்ல முக்கியமான ஒண்ணு கல்லுப்பு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி அதை ஒரு கிண்ணத்துல கொட்டி உங்க 2 கையால அள்ளி உப்பு ஜாடியில அது நிரம்புற அளவுக்கு போடுங்க. இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள வாங்கி வச்சிருங்க. அந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறது மூலமா உங்க வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும், 16 செல்வங்களும் தேடி வரும். அடுத்த வருஷத்துக்குள்ள மிக பெரிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.